60 ஆடு பண்ணிட்டு இருக்கு. 65 சிப்பம் போட்டு அரிசி சமையல் பண்ணியிருக்கு. இந்த பக்கத்து ஊர் கிராமங்கள் அனைத்து ஆண்களுக்கு மட்டும்தான் அங்கே பங்கேற்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆண்கள் மட்டுமே பங்கேற்கிற நிகழ்ச்சி தான். பெண்கள்லாம் யாரும் கிடையாது. பிறந்த குழந்தைலேருந்து வயசானவங்க வரைய இலையை போட்டு சாப்பிட்டு போகணுன்னு காத்தோட காத்தா இலை காஞ்சி போந்துட்டீங்க. இங்கே யாரும் வரமாட்டாங்க. இங்கே வந்து ஆண்கள் மட்டுமே பங்கேற்கிறது. இது எந்த ஒரு வேண்டுதலை நீந்துக்கிட்டு செஞ்சாங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி கடை வந்து கிராமத்துலேருந்து வாங்கி வருதில்ல, எல்லாம் ஊருக்கு யார் நேற்று கடை வேண்டி வர்றாங்களோ அவங்களுக்கு கடை விட்டு போவாங்க. அது வந்து காட்டு வழியாக மெஞ்சி தெரியும். யாரும் முடிக்க மாட்டாங்க, யாரும் அடித்து தொந்தரவு கொடுத்த மாட்டாங்க. அந்த கடை வந்து நாங்கள் வருஷம் ஒரு முறை மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுவோம். இது மாதிரி தான் நாங்கள் எங்கள் சியாம்பாட்டம் காலத்துலேருந்து கொண்டாடிட்டு வரோம். இன்னி எங்கள் தலைமுறைக்கு எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் அதே மாதிரி வழிபடுத்தி நடத்தி வருவாங்க. சாமியோட சிறப்பு வந்து என்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா கிடைக்கும். ஒரு ஒரு இடம் தொழில் விருத்தி ஆகணுமா கிடைக்கும். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் வேண்டிக்கிட்டாங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க என்ன மனசுல என்ன நினைச்சு வேண்டிக்கிறாங்களோ வேண்டிக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு அம்மா வந்து துளசி அறுத்த அம்மா, கல்லுப்பட்டிக்கார அம்மா, அந்த அம்மா வந்து அறுக்கும்போது இவங்களும் வந்து அறுத்து இருந்திருக்கு. அதுக்கு ஏதோ கண்காட்சி காமிச்சிருந்துருக்கு. இந்த மாதிரி என் மையம் 2 பேரும் சும்மா வேலை இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. அப்புறம் கூட வந்தவங்க யாராவது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சாமிக்கு நேர்ந்துக்குங்க, உங்களுக்கு என்ன ஆனாலும் நடமாருக்கு. 2 பேருமே ஒருத்தர் மிலிட்டரிக்கு ஒருத்தர் போலீஸுக்கு போயிருக்காரு. சிறப்பாக இருக்காங்க. அவங்க வருஷம் வந்து காணிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கருப்பாடு தான், கருப்பாடு மட்டும்தான். கருப்பாடு தான் விடுவாங்க. பெரும்பாலும் கருப்பாடு விடுவாங்க. தெரியாதவங்க வாங்கி வந்து ஏதோ வேற கலரில் விட்டாலும் அதை கிராமத்தில் ஏற்றுக்குருவாங்க. கிராமத்தில் வந்து விட்டுருவாங்க. நாங்கள் கிராமத்தில் வந்து ஊதி போட்டு அவங்களுக்கு நல்ல இது நினச்சது நடக்கணும்னு அனுப்பிவிடுவோம்.